சொல்லுங்கள், இந்த தலைப்பில் இப்போ நம்ம பேசும்போது நான் சில விஷயங்களை முன்னெடுத்தேன். அதை கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி பார்க்குறீங்க சித்தராமையா உடைய இந்த குற்றச்சாட்டு, 100 கோடி பேரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்படி முதல் கட்ட கருத்து வைங்க ரமேஷ்? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, இது 100 கோடி ரொம்ப கம்மியா இருக்கு சார். சரி. ஏன்னா சந்திரசேகர் சார் ஆமதி பார்த்து நினைக்கிறேன். காரணம் என்னன்னாக்க, இந்த 100 கோடி அப்படின்னு சொல்றது ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னு அமௌண்ட் கம்மியா இருக்கு. என்ன ஒரு எலெக்ஷனுக்கே இப்போ எலெக்ஷனுக்கே இப்போதான் நம்ம கணக்கு பார்த்தா அது எங்கேயோ போய் நிக்கிறது. ஒரு நண்பர், நான் பேர் சொல்லக்கூடாது, அவர்கிட்ட எம்பி எலெக்ஷன் பத்தி பேசும்போது ஒரு கட்சியோட தலைவர் சொல்றாரு, 300 கோடி செலவாகும் போல இருக்குங்க, நம்ம அவ்வளவு போட்டு நமக்கு அது என்னங்க அது பிரயோஜனம் அப்படின்னு. அந்த மாதிரியான ரேஞ்சுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அப்ப எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எவ்வளவுங்கிறது நீங்க கணக்கு போட்டு பாக்குறீங்க. அப்படி இருக்க மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க இதை கொடுத்து இதை வாங்க போறோம் அப்படின்லாம் யோசிக்கிறது இது சரியான ஒரு விஷயமா, இதை பிராக்டிக்கலி பாத்துக்கலாம் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்க, அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணு. மூணாவது விஷயம், ஏற்கனவே பாஜக தனது பேரை பெரிய அளவுல கெடுத்து கொண்டதுனாலதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மாநிலங்கள்ல நடந்ததுனாலதான் அவங்க திரும்ப தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க முடியல. அவங்க ஆட்சி அமைச்சது கூட்டணி கட்சிகளோட ஆரம்பிச்சாங்க. அதுவும் என்னென்னலாம் பண்ண தவறுகள்னு ஓப்பனா நம்ம பார்க்கணும்னா, முதல் விஷயம் ஊழல்வாதிகளை எல்லாரும் குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ்களை அப்படியே கிடப்பில் போட்டது. அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரியாக ஒரு பிராக்டிஸை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகால பாத்தீங்கன்னா எப்பயுமே மாறி மாறிதான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். மூணாவது, பொம்மை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இல்ல, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியலங்கிறது ஒண்ணு நம்ம பார்த்தோம். அப்படியாக மோடியை பிம்பத்தை மட்டுமே வைத்து ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செஞ்சதும் பிளாப் ஆட்சிங்கிறதையும் பார்த்தோம். காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தின் தலைவர்கள் அவர்களுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் மீறி தங்கள் மோடியோட பேர்லயே ஆட்சி அமைக்கணும். அதனால கடைசியில இந்தியா முழுவதுமே ஒரு ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சமயத்துல இவங்க பேசுறது எல்லாமே எப்படின்னா, ஒரு சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயம் இருக்கு. ஏன்னா இன்று நடக்கக்கூடிய ஆட்சியில ஒருவேளை எம்எல்ஏக்களுக்கு அதிருப்தி இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால இத புலி வருதுன்னு கதையா, இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குண்டு தூக்கி போட்டணும் அப்படிங்கறதுக்கான இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமோ அப்படிங்கறதுதான் கேள்வி. ஏன்னா பாஜக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல இதோட தான் ஸ்ட்ரென்த்தோட தான் அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு. இவங்க இவ்வளவு ஈஸியா இதை ஆபரேஷன் லோட்டஸ் இதெல்லாம் இவங்க என்ன பேர் கேட்டு அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படி ஒருவேளை செய்தார்கள், ஒருவேளை அப்படி செஞ்சார்கள், அப்போ காங்கிரசுக்கு அதன் தலைமை மீதோ இல்லைன்னா இவங்களோட கேண்டிடேட் மீதோ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, எந்த அளவுக்கு அந்த கேண்டிடேட்ஸை கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்களா, அவங்களுக்கு இவங்களுடைய கொள்கை கோட்பாடு அதெல்லாம் 1008 விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆரம்பிச்சு எல்லா விஷயத்துக்கும் எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கு இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இன்னொன்னும், இத்தனை இது வரைக்கும் ஆட்சியை பிடித்து இவர்கள் பதவியேற்று எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்க? ஏன்னா இவங்க உருப்படியா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னாக்க, இந்த எம்எல்ஏக்கள் ஒருவேளை இந்த மாதிரி தாவல் பண்றாங்கன்னா மக்களை வைத்தே இவங்க அதை ஈஸியா கவுண்டர் பண்ணிட முடியுங்கிறதுதான் இன்னொரு. இதையெல்லாம் செய்வதற்கும் அவங்க தயாரா இருக்காங்களா அப்படிங்கிறதுதான் ஒரு விஷயம். ரமேஷ், இப்போ என்னன்னா, இப்போ நம்முடைய நண்பர்கள் ஒவ்வொரு கருத்தையும் நம்ம ஆழமாக பேசணும். இப்போ என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் பாரதிய ஜனதாவினுடைய அந்த நிர்மாண ஆரம்ப காலம், அது இந்த பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஐடியாலஜி சித்தாந்த கூறுகளோடு அது பயணித்தது. அதில் மாறுபட்ட கருத்து எல்லோருக்கும் இருக்கும், ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், அது வேறு விவகாரம், நம்ம அதை பற்றி பேசலை. அப்பொழுது உதாரணத்துக்கு சொன்னால் வாஜ்பாய் காலத்திலும் சரி, ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள், ஜோஷி போன்ற தலைவர்கள், இப்படி ஒரு மூத்த தலைவர்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான கூறுகள் இல்லை. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் கூட பாஜகவுடைய தலைவர்களால் சொல்லப்படுது, ரொம்ப கல்பிரிட்ஸ்லாம் கட்சியினுடைய மேல் பொறுப்புக்கு வந்துட்டதுனால தான் இந்த மாதிரி கெட்ட பேர் அப்படின்றலாம் சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை, மற்ற மாநிலங்கள் வேறு விவகாரம். இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் 1984க்கு அப்புறம் எதிர்பார்க்கப்பட்டது எல்லா பார்ட்டிகளை விட இவங்க சிறந்த பார்ட்டியாக இருப்பாங்க அப்படின்ட்டு.
ஆனால் இந்த நடவடிக்கைகள், இந்த மேனிப்புலேஷன், இந்த மாதிரி பேரம் பேசுறதெல்லாம் பாரதிய ஜனதாவில் இருப்பதாக நீங்கள் நம்புகின்றீர்களா? இதில் உண்மை இருக்கிறதா? அப்படி ஒரு வேளை இருந்தால் இதற்காக பார்ட்டி எல்லாரை விட வித்தியாசமான பார்ட்டி, அடிப்படை சித்தாந்த கூரை ஏற்றுக்கொண்ட பார்ட்டி ஏன் மாறியது? எதற்கு மாறியது? எங்கே தவறு இருக்கிறது? இல்ல இதுல பல பேருக்கு பல ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக அவங்களுடைய புரிதல் வச்சு அவங்க செயல்படுறாங்க தலைமைங்கிறது பார்க்கலாம். இது நாள் வரை அப்படின்னா கட்டமைப்பை எப்படி வச்சிருக்காங்கன்னா நம்மளோட சித்தாந்தம் அப்படிங்கிற அளவில் தான். ஆனா மோடி, அமித்ஷா இவங்க இந்த பார்ட்டியை பார்ட்டியோடைய தலைமையேற்றாங்கன்னு சொல்றத பார்ட்டியை கிராப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை எப்பவுமே வீக்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த். இப்போ நான் என்ன கேட்கிறேன், யார் யாரெல்லாம் எங்கெங்க இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டக்கூடிய எல்லாரையும் பாருங்க. ஆனா அவங்க ஒண்ணு பாஜக இல்லாத கட்சிங்க காங்கிரஸ்ல வருவாங்க. காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும் இவங்க கிரிமினல்னு கண்ணுக்கே தெரியாது யாருக்கும். யாருக்கு? காங்கிரஸுக்கும் தெரியாது, அதன் கூட்டணி கட்சிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க காங்கிரஸ்ல இருந்து வெளில பாஜகக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னா அன்னைக்குதான் தெரியும். ஆஹா, இவங்க எல்லாம் குற்றவாளிகள் இந்த தரப்பு பேச ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா அது வரைக்கும் எவ்வளவு பூசி மொழிகி இருக்காங்கிறத ஞாபகம். ரெண்டாவது விஷயம், பாஜகவுக்கு இதுல என்னன்னா அட்வான்டேஜ் டிராபேக் தான். ஏன்னா பாஜகவோட அடித்தளம்ங்கிறது கொள்கை கோட்பாடு. இதெல்லாம் பெருசாலாம் காங்கிரஸ் மற்ற கட்சிகளுக்கு நீங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் கன்வீனியன்ஸ் பாலிடிக்ஸ் தான். அதனால எக்ஸ்பெக்டேஷன் அப்போ இந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்துடன் இந்த கட்சிக்காக தொடர்ந்து பயணித்தவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாங்க உயிரை கொடுத்து வேலை செய்யறோம், இன்னைக்கு திடீர்னு ஒரு கிரிமினல் வரோம், அவனதான் போன வாரம் வரைக்கும் கிரிமினல்னு பேசினேன், இவங்களெல்லாம் ஜெயில போடணும்னு பேசிட்டு இந்த வாரம் எல்லாரையும் பொன்னட போத்தி உள்ளுக்குள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் பதவியும் கொடுக்குறீங்க. ஒரு ரொம்ப பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். பிரபுல் பட்டேல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரியாக வரிசையா ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு லிஸ்டே எண்ட்லெஸ் லிஸ்டா இருக்குங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்களுக்கு, அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இவங்களோட ஸ்ட்ரென்த் 2 வாட்டி பாஜக 2 வாட்டி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்ததற்கு காரணம் புதிதாக வந்தவர்கள் அல்ல, இந்த கட்சிக்காக சூடாக செயல்பட்டவர்கள், இதற்காக வேலையை இரவு பகல் பார்க்காமல் எந்தவித பிரதிபலனும் நோக்காமல் செய்தவர்கள். ஆனா மோடி, அமித்ஷாவோட தலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பப்பெட் நட்டா பப்பெட் மாதிரி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திரும்ப அவருக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர்ஷிப் கொடுத்தா கூட அதை அடுத்து அவங்க எதனால கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு கேள்வி ரமேஷ், இப்ப நீங்க இல்ல இவருக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு, பாண்டியன் ஒரு கேள்வி எழுப்புறாரு, அதை நான் என்னங்கிற உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆரம்ப கட்டத்தில் தமிழ்நாட்டில் 80களுக்கு பின்பு பத்மநாபபுரத்தில் ஹிந்து அமைப்பு ஒன்று வெற்றி பெற்றது. அப்போ பிஜேபிலாம் தெரியாது. 84 தானே பிஜேபி வெற்றி பெறுகிறாங்க, முதல்ல வர்றாங்க, 2 தொகுதியை போடுறாங்க மகாராஷ்டிரா, இது மத்திய பிரதேசில். ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இலகணேசன், சிபிஆர், பொன்னார் இன்னும் போன்ற தலைவர்கள்லாம் இருக்கின்ற போது அந்த கட்சிக்கான ஒரு சிறப்பியலான ஒரு இடம் இருந்தது, வெற்றி தோல்வி தாண்டி. இன்றைக்கு அப்படி இல்லை, புதுசாக குணா கணா என்று யாரெல்லாமோ வந்து விட்டார்கள் என்று முணுமுணுப்பும் வருகிறது. அது கட்சியினுடைய மேலிடத்திலே அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். நம்ம இடத்துல பேசும் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பேலன்ஸ்டா பார்க்கணும். அதாவது தலைமுறைகள் மாறி மாறி வருவாங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அதுல கொடுக்கப்படும் புதியவர்கள் நல்லவர்களா சரியானவர்களா, அவங்களுக்கு அவங்களுடைய சுற்றங்கள் ஒழுங்கா இருக்காங்கிறது தான் கேள்வி. அது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இதுல என்னன்னா பழைய தலைவர்கள்ல பெருவாரியாக அவங்க மேல குற்றச்சாட்டு என்னன்னா அவங்களாம் ஆர்கனைசேஷன் பர்சன்ஸா இல்லாம போயிட்டாங்க. ஆர்கனைசேஷன்னா ஒரு ஆர்கனைசேஷனை சார்ந்து இருந்தவங்க தான் சொல்றேன், RSS சிம்பலத்துல இருந்து வந்திருக்கலாம். ஆனா அவங்க தங்களை தவிர வேற யாரையுமே வளர விட்டதும் இல்லை, வளர்த்து விட்டதும் இல்லைங்கிறது. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாக அமைந்தது. அதனால ஒரு லெவலுக்கு மேல அவங்க ஓரம் பட்டு கட்டப்பட்டார்கள்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. இன்னொன்னு, புதியவர்கள் வராங்க அப்படின்னாக்க இங்க எப்படி இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன்? இப்ப அவங்க ஒரு பக்கம் வளர்க்கவும் இல்லை, தாங்களும் வளர்க்கவில்லை,
பார்ட்டியை வளர்க்கல, வளரவும் விடல, அந்த மாதிரியாக ஒரு சைட்ல வந்து அவங்க எல்லாம் சைட்ல செய்யப்பட்டவர்கள். சரி. இன்னொரு பக்கம் பாக்குறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்தவர்கள் அவங்க ஒரு லெவலுக்கு மேல வேணாம்பான ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். சரி. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, கொள்கை சித்தாந்தம் மட்டும்தான் வச்சிருந்தோம்னா நம்ம என்னைக்கு வளர்றது, அதாவது அந்த கொள்கை சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காமல் எல்லா விஷயத்திலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நான் வந்து இதாவது பாஜகங்கிறத கட்சி அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு பார்க்கும்போது இடத்தை விட்டுட்டு இங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, நாங்களும் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் ரேஞ்சுக்கு எதுக்கு பேச இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீயும் ஒரு திராவிட கட்சியா தான் இருப்பேன்னா நான் ஒரிஜினல் திராவிட கட்சிகளுக்கே போட்டு போறேன்ருவாங்க. அதுதான் நடந்து கொண்டு ரமேஷ் வரேன். ரமேஷ் எப்படின்னா ரொம்ப தெளிவான தமிழக மக்கள் வந்து ஓட்டு போடும்போது தெளிவா போடுவாங்க. ரமேஷ் சொல்லிட்டு நான் திருடன்னு சொன்னா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்றவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே இன்னும் முக்கியமான மேட்டர் பாத்தீங்கன்னா, எதனால காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துல காமராஜர் எல்லாம் பேசுறோம், நம்ம உழவு இதெல்லாம் பேசியிருக்கோம், பாரம்பரியம். ஆனா இந்தியால பிரதம ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட, இன்னைக்கு ஒரு பிரதான எதிர்கட்சியா இருந்தா கூட, தமிழ்நாட்டுல என்ன இவங்க திமுக அண்டிதான் இருக்க வேண்டியிருக்கு. தனியா நின்று ஒரு சேர்த்து சேர்க்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டைனமிக்ஸே வேறையாச்சு. அங்க வந்து அதான் சொல்றேன், இதுல வந்து ஒரு நல்ல கட்டமைப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக எதிர்ப்பான கட்சிங்கிற முறையில அதிமுகவும் இருக்கு. இவங்க தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க கூட. இந்த கட்சிகள் ஏதோ ஒரு வகையில சஸ்டெயின் பண்ணிட்டு போயிருக்காங்க. மூணாவது கட்சியா நீங்க வரணும், கிளியர் டிஃபரன்சியேஷன் இருக்கணும். அந்த டிஃபரன்சியேஷன் இல்லாத வரை பாஜக எந்த காலத்துல நீங்க வந்து பெரிய அளவுல வந்து தங்கள் தனி பெரும் கட்சியாக இப்ப நீங்க கர்நாடகால பண்ண மாதிரியாக இங்க பண்ண முடியாததுக்கு காரணம் அதுதான். வளர்றாங்க, இங்க பண்ண முடியாத காரணம் அதுதான். கேரளால வளர்றாங்க, ஆனா இங்க பெரிய அளவுல பண்ண முடியாது, இம்பாக்ட் காட்ட முடியாத காரணம் அதுதான். இல்ல சார் பேசும்போது, ஐயா பேசும்போது முன்னாடி ஒரு இது சொன்னாரு, அது இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி இருக்கு, கட்சி கொள்கை எல்லாம் நம்ம வந்து பேசணும். இந்த கொள்கை எல்லாம் இல்லாதனால காங்கிரஸ் காணாம போயிருக்கு. அந்த கொள்கைகளை காற்றில் விட்டதுனால தோல்வி அடைஞ்சிட்டீங்கல்ல. காங்கிரஸ் முக்பாரத்தம் தான் கொண்டு காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு, கைதை தேர்ந்து அது எல்லா கட்சிக்கும் வெற்றி தோல்வி ஏற்ற இறக்கம் இருக்கும்ல. அது எதனாலங்கிறத பாக்கணும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து கட்சிகளுக்கு என்ன ஆயிருக்கு இன்னைக்கு நிலைமை. காரணம் என்ன, அவங்க வந்து தொடர்ந்து அந்த கொள்கைகளை தாண்டி கோட்பாடுகளை தாண்டி நீங்க ஒரு லெவலுக்கு மேல விட்டுட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய அதேதான் பாஜகவுக்கும் ஒரு பாடம்ங்கிறது தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, இதுல வந்து நீங்க பல ஆஸ்பெக்ட் நீங்க வந்து கவனிக்கணும். பைசா கொடுக்க முடியாதா, இன்னைக்கு நீங்க எலக்ட்ரல் பாண்ட் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்கன்னா எதுக்காக வாங்கியிருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி செலவு பண்ணப்படாதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது எல்லாமே தான், இது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான். இன்னொரு விஷயம் வந்து மக்களின் வாழ்வாதாரம் வரும்போது இன்னுமே கூட பிலோ பாவர்ட்டி லைன் எவ்வளவுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணாம இருக்கோம். அந்த ஒரு காலத்துல நம்ம காங்கிரஸ் பெரிய வீட்டுக்கு காலம் 32 ரூபாய் என்னவோ டிஃபைன் பண்ணாங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாஜக வாய் திறக்காம பிலோ பாவர்ட்டி லைன் என்னன்னு சொல்லாம இருக்காங்க. அப்படின்னு இது ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதையெல்லாம் சரி செய்யாம அன்னாட வாழ்க்கைக்கு மக்கள் வந்து தங்கள் பாதிக்கிறதும் செலவுக்குமே சரியா இருக்கணும். நம்ம தான் சொல்றோம், அந்த 100 கோடியெல்லாம் ஒரு பக்கம் பேசுறோம். சூரியன் சார் நீங்களோ நானோ சந்திரசேகர் சாரோ நல்ல சாமானியர்கள், பாண்டியன் சாரோ எல்லாம் எடுத்துப்போமே, ஐயா அவர்கள், பெரிய ஐயா அவர்கள், அவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் சாமானியர்கள். நம்ம 1 கோடிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்ப்போங்கிறது இத்தனைக்கு நம்ம வந்து நம்ம வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வேற பெருமையா சொல்லிப்போம். நன்றி ரமேஷ். ரமேஷ் நமக்கு பெரிய விவகாரம் பேசும்போது நம்மள மாதிரி ஆளலாம் இல்ல மக்கள் பொதுவா வந்து பாக்குறது வந்து எனக்கு என்ன என் வாழ்வாதாரம் என்ன, ஒரு லெவலுக்கு மேல எமோஷனல் சேல்ஸ் எல்லாம் நடக்காதுங்கிறது நம்ம கவனத்துல எடுத்துக்கிறேன் ரமேஷ். சார் 5 லட்சம் கேஸ் 10 வருஷமா இருக்கு சார். கேஸ் பெண்டிங்கிறது 1 கோடி கேஸுக்கு மேல வருஷக்கணக்கா இருக்கு சார். இதெல்லாம் வந்து எந்த ஒரு அரசாங்கம் வந்து ஜுடிஷியர் என்ன சொல்றாங்க, நாங்க தனியா எல்லாத்தையும் நாங்க பார்த்துப்போம், சுப்ரீம் கோர்ட் இந்த காலேஜியம் நாங்க பார்த்துப்போங்கிறாங்க. யூ கேனாட் dictate terms to them at all. Exactly. So இந்த மாதிரி கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கு. அண்ட் ஜிடிபி குறையிறது
சார் ஜிடிபி இப்போ ரீசெண்டாகவே சொல்லியிருக்காங்க 7.2 சரி. இவங்க வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசுவோம். என்ன ஒரே பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன், சார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக மோடி அமித்ஷா தான் சார். அதுவுமே நம்ம தவறா சொல்றோம். ஏன்னா காங்கிரஸ் பீரியட் முடிஞ்சு வந்த உடனே 2014 பாஜக வந்து இந்த நார்ம்ஸ் எல்லாம் மாத்தினாங்க. இந்த டேட்டா எல்லாம் பார்த்தோம்னா நம்ம 7.2 சொல்ல முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சார். சாரி டு சே. பட் என்னன்னா ஃபேக்டர்ஸ் என்னன்னா பல விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு தவறான ஒரு டைரக்ஷன்ல போறோம். ஏன்னா 2030க்குள்ள நம்ம 5 ட்ரில்லியன் எக்கானமி இன்னைக்கு வந்து 47ங்கறாங்க. சும்மா அதாவது சொன்ன காங்கிரஸ் வந்து நிதியமைச்சர் ரமேஷ் ரமேஷ் இப்ப நாம ஒன்னே சொல்லி முடிச்சிடறோம். நிறைய நேரம் முடிந்தது. நீங்க மத்திய அரசு 47 சொல்றாங்க 5 ட்ரில்லியன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் 2030க்குள்ள அவர் 1 ட்ரில்லியனுங்காரு. 1 ட்ரில்லியன் எவ்வளவு உள்ள பார்த்தா 83 லட்சம் கோடி. அப்பா இது எங்க வரப்போகுதுன்னு மக்கள் நம்புறாங்க. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு.